நான் இன்னைக்கு மறுபடியும் தஞ்சாவூருக்கு வந்திருக்கேங்க. தஞ்சாவூர்ல கிரேஸ் காஸ் என்னங்க இதான் சொல்றது போலங்க, மக்கள் சக்தி ஒரு மகத்தான சக்தின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 நாள் தான் ஆச்சு வீடியோ போட்டு. எல்லா காருமே சோல்ட் அவுட்டுங்க. ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் ஒரு 2-3 கார் 15 கார் கிட்ட போட்டோம், 10 கார் சோல்ட் அவுட்டு. ஸோ எல்லாருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. ஏன்னா உங்களுடைய கொடுக்கக்கூடிய ஆதரவு தான். நான் வீடியோ எங்கெங்கேயோ போடுறோம், பட் ஆனால் அந்த வீடியோவை மதித்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்பாட்டை லொக்கேட் பண்ணி நிறைய பேர் நடந்தெல்லாம் வந்துன்னு சொல்லியிருந்தா இன்ட்ரோவில் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆதரவில் நம்மளுடைய சேனல் மூலமாக நீங்கள் நல்ல கார்களை வாங்கி மனநிறைவாக பயணிக்கிறீங்க அப்படின்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இங்கேயும் நிறைய கார்கள் இருக்குங்க. நான் பேசிகிட்டு இருக்கல உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ வந்துடும். அது இல்லாமல் இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே 2 ஆட்டோமேட்டிக் இருக்குது. அந்த 2 ஆட்டோமேட்டிக் என்ன கார்னு பாருங்கள். அதுவும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறைய பேர் சென்னை சைட்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளும் வருதுங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் நல்ல கார்கள் நிறையா இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஸோ வணக்கம், நான் உங்கள் வெற்றி சூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். ரொம்ப குறைவான ப்ரீமியங்க, 50,000லேருந்து 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா இருந்தாலே நல்ல கார்களை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய பாலமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கனவு வெஹிக்கிள் லோ பட்ஜெட்லேயும் குவாலிட்டியான வெஹிக்கிள் தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? சூப்பர்ண்ணே, நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ கூடிய விரைவில் சந்திப்போன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் நீங்கள் கொடுத்த ஒரு பேர் ஆதரவு தான். நம்ம வீடியோ போட்டு ஒரு 6 நாள் ஆகுது. ஆமாம், அதுக்குள்ளே ஒரு 15 வண்டி போட்டோன்னே மேக்ஸிமம் ஒரு 10 வண்டிக்குள்ளே வித்துருச்சுண்ணே. கண்டிப்பாக நம்ம விலை கம்மியாக இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நம்ம கஸ்டமர்ஸ் என்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறோண்ணே. ஷாப் லொக்கேஷன் பற்றி கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல், புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் காமாட்சி ஹாஸ்பிட்டல், அது 8ஆப்பில் நட்சத்திர நகர் 4வது தெருவில் 2வது. கஸ்டமர் ஒருத்தவங்க ரொம்ப தூரத்துலேயே பஸ்லேருந்து இறங்கி நடந்து வந்தாங்க. அது நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நீங்கள் பஸ்ஸில் வர்றதுன்னா வாங்க, வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க. அதில் ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு கூட ஒரு ஃபோன் அடிங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. எப்படிண்ணே வியாபாரம் இருந்துச்சு? ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சுண்ணே. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்தாங்க. உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணுண்ணே. என்னோட நன்றிங்கிறதோட நீங்கள் ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுக்குறீங்க, குவாலிட்டி கார் கொடுக்குறீங்க, மக்கள் ஆட்டோமேட்டிக்காக தேடி வர்றாங்க. ஆமாண்ணே, ஸோ மக்களுக்கு தான் நன்றி உண்மையிலேயே சொல்லணும். ஆமாண்ணே, நம்ம அடுத்தபடியாக இப்போ ஒரு 10 கார் வாங்கியிருக்கோம். இதுவும் நம்ம ரீசனபிள் ப்ரைஸ் தான். நம்ம சொல்கிற ரேட்டு எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டாக்கு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு 10 கார் எடுத்துகிட்டு இன்னொரு 10 நாளில் கூட வீடியோ போடுறது நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தான் நாங்கள் சேவை பண்ணுறோம். நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் பண்ணிக்கலாம், ஓட்டி பார்க்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாண்ணே. ஓகே. ஆனால் இது டாடா டிகார் பெட்ரோல் வண்டிண்ணே. இருக்கிறதுலே டாப் மாடல் XZ-A ஆட்டோமேட்டிக் வண்டி. ஓகேண்ணே. வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷன் தானே. இது ஆட்டோமேட்டிக்கானே? ஆமாண்ணே, ஆட்டோமேட்டிக்னே. ஒரே ஓனர் தானே, அது சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர். 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு செட்டு டயர் மாற்றி இப்போ அடுத்த செட்டு டயர் போட்டாங்க. அலாய் வீல், ABS, ஏர் பேக் எல்லாமே வந்துடும்ண்ணே. பயங்கர ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குண்ணே வண்டி. இன்டீரியரு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு. ABS, ஏர் பேக்கு, ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும்ண்ணே. உங்களுக்கு டயர் 90% மேலே இருக்கும். வண்டி எடுத்தால் 1 ரூபா கூட செலவு பண்ண வேண்டியதில்லை. வாசனையே பயங்கரமாக இருக்கு. ஆமாண்ணே, புது வண்டி வாசனை இன்னும் போகல. கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஆனால் இது பாருங்கண்ணே, இது ஃபுல்லாக க்ரோம் ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்குண்ணே வண்டி. இதுக்கு நம்ம கஸ்டமருக்கு சிபில்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா இருந்தால் எடுத்துருவாங்க. இதுக்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இதுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய விலை இருக்கிறதுலே கம்மியான விலை 4,99,000 ரூபா மட்டும்தான். ஓகேண்ணே. நாங்கள் 4 ரூபா வரையும் மேக்ஸிமம் லோன் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா ஃபுல் லோன் கூட பண்ணி கொடுக்கலாண்ணே. சூப்பர், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ்ண்ணே. பெட்ரோல் வேரியன்ட்டு 2 ஓனரில் இருக்குன்னு, புதுக்கோட்டை நம்பரு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் 4,500. வண்டி மற்றபடி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணே. 2 ஓனருமே டாக்டர் வண்டி தானே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபா கேட்குறேன்னா விலை ஃபைனல், அதாவது ஃபிக்ஸட் கிடையாதுண்ணே. நேராக வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ பண்ணி கொடுத்துடலான்னு. இந்த வண்டிக்கு கஸ்டமரோட சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 1,00,000 ரூபா கையில் வாங்கிட்டு மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குண்ணே. 2 ஓனருமே புதுக்கோட்டை டாக்டர் வண்டிங்கண்ணே. வாங்க நம்ம வண்டி ஃபுல்லாக பார்ப்போண்ணே. பேக் டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குண்ணே. மற்றபடி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், இன்டீரியர் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ரொம்ப வெல் மெயின்டெனன்ட் பைக்கிங் சொல்லலாம். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வண்டியில் மற்ற மாதிரி சின்ன மைனூட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கணும். மேஜராக மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவான வேலையும் எதுவுமே பார்க்கல அவங்க. வண்டி நல்லா இருக்கும். டோட்டலாக சொல்லலாம் வண்டி ஒரு எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குண்ணே. வண்டியில் எந்த விதமான வேலையும் கிடையாது.
இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை மறுபடியும் சொல்லுறேன் 3,60,000 ரூபா விலை ஃபைனல் கிடையாதுண்ணே. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கணும் அவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமரோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 1,00,000 ரூபா கையில் வாங்கி நம்ம மீதி லோன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணே. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். 2014 ஒரு ஓனர் மாருதி சியாஸ் VXi பெட்ரோல்ண்ணே. 130 ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி 4 அலாய் வீல் போட்டிருக்காங்கண்ணே. 1,00,000 ரூபா கொடுத்தாங்கன்னா முன்பணமாக கொடுத்தாங்கன்னா மீதி ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. நாங்கள் கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,90,000 ரூபா கேட்குறோம். இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நம்ம நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். சஸ்பென்ஷன் எல்லாமே வேலை பார்த்துட்டாங்கண்ணே. வண்டியில் 1 ரூபா செலவு கிடையாது. வண்டி இன்டீரியர் பாருங்க. ஆனால் தரையில் ஓடும் கப்பல்னு சொல்லலாம். இதை சொல்லுவாங்க. வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பூட் ஸ்பேஸ் நல்ல பெருசாக இருக்கும்ண்ணே. உங்களுக்கு கண்டிப்பாக லக்கேஜ் வச்சுட்டு போகிறதுக்கு நல்ல வண்டிண்ணே. இது கம்ஃபர்டபுளும் சூப்பராக இருக்குண்ணே. வண்டியில் கம்பெனி சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆனால் பேக் டயர் ஆவரேஜாக தானே இருக்குது. பேக் டயர் ஆவரேஜாக தானே இருக்குது. ஆனால் இதுவே ஒரு 5,000-10,000 கிலோமீட்டர் ஓடுண்ணே. வண்டி தாராளமாக ஓடும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும்ண்ணே. ஆனால் பெட்ரோல்லாம் எடுக்கிறவங்க அந்த இன்ஜினை நேசிக்கிறவங்க தான் எடுக்க முடியும். ஆமாண்ணே, இது ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நாங்களே எங்கேயாவது வெளியில் போகணுன்னா இந்த வண்டி சும்மா ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு வரோம். இதை விசிட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். குறை நேரம் இருந்தால் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம். இல்லைன்னா ரேட்டை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வந்து தாராளமாக விசிட் பண்ணலாண்ணே. ஆனால் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டிண்ணே. நம்ம கமெண்ட்டில் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் கேட்டிருந்தாங்கண்ணே. அதுக்காகவே 2 வண்டி தேடி எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டு பண்ண டிக்கரும் ஆட்டோமேட்டிக், இதுவும் ஆட்டோமேட்டிக்ண்ணே. 2014 மாடல் 2 ஓனர்னு அமேஸ்ண்ணே. பெட்ரோல் வேரியண்ட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 4 டயரில் 2 டயர் புதுசாக இருக்குங்கண்ணா. 2 டயர் அரை கண்டிஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபாண்ணே. விலை ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேராக வந்தால் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம அதிகபட்சமாக ஒரு 50,000 1,00,000 ரூபா கையில் வாங்கிட்டு பண்ணி கொடுத்துடலாம். அதாவது அவங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கையில் வாங்கிட்டு மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியோட ஓவரால் அவுட்லுக் இன்டீரியர் பார்க்கலண்ணே. ஃப்ரெண்டு ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குண்ணே. அதான் ஓவரால் 4 டயருமே ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குண்ணே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. மேஜர் ஸ்க்ராச்சஸ் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன மைனூட் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருப்பாங்க. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருப்பாங்கண்ணே. வண்டி மற்றபடி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அவுட்டுக்குள்ளே சின்ன சின்ன மைனூட் ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னா மேஜராக இருக்காது. 4 பவர் விண்டோ வந்துடும். ஏசி வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன்ஸ் வண்டி தானே. ஆல்மோஸ்ட் இல்லை அலாய்வில் தவிர மற்ற எல்லா ஆப்ஷனுமே இருக்குண்ணே. ஆனால் ஓவரால் அவுட்லுக் பார்த்துருப்பீங்க. வண்டியில் ஒன்றும் சொல்கிற மாதிரி பெரிய குறைகள் எதுவும் இருக்காது. வண்டி நல்லா இருக்குண்ணே. அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஆட்டோமேட்டிக்னு தேடுறவங்களுக்கு இந்த வண்டி நல்லா இருக்குண்ணே. செடான் டைப்பில் ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை 3,60,000 ரூபாண்ணே. ஒரு 50,000 1 ரூபா முன்பணம் வாங்கி நம்ம மீதி லோன் பண்ணி கொடுத்துலாண்ணே. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போண்ணே. சஃபாரிண்ணே. சஃபாரி வந்து இது வந்து லோ பட்ஜெட் ஃபார்ச்சுனர்னு சொல்லுவாங்க. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குண்ணே. ஹெட்லைட் பூஸ்ட் போட்டிருக்காங்க. கிரில்லு பூஸ்ட் போட்டிருக்காங்க. 4 டயர் பூஸ்ட் போட்டிருக்காங்க. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணே. மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 ஓனர்ண்ணே. FC இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கிடையாது. நம்ம பண்ணி கொடுக்குறதுனா பண்ணி கொடுக்கலாம். அந்த ஒர்க் பார்த்து கொடுக்கலாம். இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு இன்ஜின் வைஸ் 3 லிட்டர் இன்ஜின் வரும். இது உங்களுக்கு வண்டி உள்ளே பாருங்கண்ணே. குவாலிட்டி பாருங்கள். வண்டி பாடி லைனில் வந்து ஒரு டென்ட்டு கூட கிடையாதுண்ணே. வண்டி பக்காவாக இருக்குண்ணே. வண்டி இப்போ தான் ஃப்ளோரிங்லாம் மாற்றினது, பூசு போட்டது இது. அப்படிங்களா? ஆமாம், பூசு போட்டோம். வண்டி வந்து ஒரிஜினல் சீட் கவர் மாதிரியே பக்காவாக இருக்குண்ணே. வண்டி நல்லா இருக்கும். ஒரு VIP நம்பர் தாராளமாக ஓட்டலாண்ணே. லோ பட்ஜெட்டில் நம்ம இந்த கட்சியில் இருக்கவங்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். தஞ்சாவூர் நம்பரு, ஃபேன்சி நம்பர். ஆமாம், அந்த ஒரு விஷயம். லோ பட்ஜெட்டில் ஒரு தண்ணி ஆளுமையாக காட்டணும் நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த கார் நல்லா எடுத்துக்கலாம். ஆமாண்ணே. இது நாங்கள் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,60,000 ரூபா. 1,60,000 ரூபா. நீங்கள் நேரில் வாங்க, ஏதாவது பேசி கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான என்ன செலவாகுதோ அது வந்து நம்ம உட்காந்து பேசும்போது பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. ஆமாண்ணே. இதுக்கு வந்து நம்மளால் எதுவும் ஃபினான்ஸ் பண்ண கொடுக்க முடியாது. ஏன்னா மாடல் கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து ரெடி கேஷ் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக டீ போர்டு பண்ணுறது இல்லைண்ணே. நம்ம ஃப்ரெண்டோட வண்டி. அவர் சொல்லியிருந்தார் நம்ம நீங்கள் வீடியோ போடுறீங்க, சரி இதையும் எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது 2018 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே. 2வது RC ஓனர் அவர் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர். ஆனால் 2வது தஞ்சாவூர் டிஓக்கு மாறிடுச்சு. FC 2 வருஷம் கரண்ட்டில் இருக்குண்ணா. இன்சூரன்ஸ் 2 மாதம் தான் கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி தான். 1,54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. இந்த வண்டிக்கு அவர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 6,00,000 ரூபா கேட்குறாரு. இந்த வண்டிக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் 5,00,000 ரூபா லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கண்ணே. ஸோ நல்ல கஸ்டமர், அவங்களுக்கு சிபில் நல்லா இருக்குன்னா ஒரு 1 ரூபா கையில் வாங்கிட்டு நம்ம மீதி லோன் பண்ணி கொடுத்துலாம். 6,00,000 ரூபாய் ஃபைனல் கிடையாதுன்னு ஏதோ நம்ம கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலான்னு. வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்ப்போம். அப்படி டயர் பேன் ஃப்ரண்ட் பேர் நல்லா தான் இருக்கு. 4 டயரும்ல 2 டயர் புதுசா இருக்கு. பின்னாடி இருக்க டயர் அரை கண்டிஷன்ல இருக்குண்ணே. உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குண்ணே. சிங்கிள் ஏர் பேக் வந்துருண்ணே. 2 பவர் விண்டோ ஃப்ரண்ட்ல வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துருதுண்ணே. வண்டி ஓவராலாவே நல்லா வச்சிருக்காங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே தஞ்சாவூர் வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுண்ணே. வண்டி அவங்க ஓவராலாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 1,54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணே.
இது எல்டிங்கிறதுனால பின்னாடி பவர் விண்டோ வராதுண்ணே, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். மற்றபடி வண்டி ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குண்ணே. வண்டியில் ஒன்றும் சொல்கிற மாதிரி மேஜரான வேலைகள் எதுவும் இல்லை. அவர் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி அவர் திடீர்னு ஃபாரின் போகிறதுனால அந்த வண்டி சேல் பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லைண்ணே. 6 லட்ச ரூபா கேட்குறாரு, நம்ம எவ்வளோ முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியை. அப்போ ஒரு ரூபா முன்பணம் கொடுத்தா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். ரூபாங்கிறது நம்ம எவ்வளோ அவர்கிட்ட கம்மி பண்ணி வாங்கி கொடுக்குமோ கஸ்டமர் வாங்கி கொடுத்துடலாம். கீபோர்டு வேணுங்கிறவங்க, கால் டாக்ஸி எதுவும் ஓட்டணும் வேணுங்கிறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாண்ணே. நான் அடுத்ததாக பார்க்குற வண்டி வந்து லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோவில் இந்த வண்டி சரி அந்த வண்டி சரி இந்த 2 வண்டி தான் மீதி இருக்குன்னு அதில் அது அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு வண்டி மட்டும் தானே மீதி இருக்குது நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வால்ஸ்வேகன் ஆமியோ 2017-18 ரெஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனரில் இருக்குண்ணே, திருச்சி நம்பர்ண்ணே. வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்காங்க. 4 டயர் புதுசாக போட்டிருக்காங்க. இன்ஜின், ஏசி எல்லாமே வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில். வண்டியில் எந்த விதமான வேலையும் நம்ம சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,50,000. கஸ்டமரோட ப்ரொஃபைல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா வெறும் 50,000 வாங்கி நம்ம மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாண்ணே. இல்லை சிவில் கொஞ்சம் முன்னாடி இருக்குன்னா ஒரு ரூபா முன்பணம் வாங்கிட்டு நம்ம ஒரு 3,000 லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு விலையும் ஃபைனல் கிடையாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வாங்க வண்டியோட அவுட்லுக் பார்க்கலாண்ணே. 4 டயருமே பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்கண்ணே. இன்சூரன்ஸ் மட்டும் இப்போ முடிஞ்சிருக்குண்ணே. நம்ம வண்டி எடுக்கும்போது நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். வண்டி இன்டீரியர் பாருங்கண்ணே, அப்படியே வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. வண்டி கம்பெனி சீட் கவர்ஸில் இருக்குண்ணே, சீட் கவர் எதுவும் போடலை. கம்பெனி இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடுங்கண்ணே, 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் ரிமோட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலோட வந்துடுண்ணே. இது வந்து கம்ஃபர்ட் லைன்னா மிடில் மாடல், ஆனால் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். இதில் இதுவா க்ரூஸ் கண்ட்ரோல்? அந்த பக்கம் வரும்ண்ணே க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். இதுவா? அதானே, அதான் க்ரூஸ் கண்ட்ரோல். 1,20,000 கிலோமீட்டர் மொத்தமாக ஓடிங்கன்னா 1,13 லாஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்கண்ணே வால்ஸ்வேகன் ஷோரூமில். வண்டி ஃபுல்லாகவே ரெக்கார்டில் இருக்குது, வண்டி அப் டு டேட் கரண்ட்டில் இருக்குண்ணே. எல்லாமே இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு, நம்ம வண்டி ரொம்ப போட்டு கொடுத்துடலாங்கண்ணே. இந்த வண்டி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 4,50,000 ஃபைனல் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 50லேருந்து ₹1 முன்பணம் வாங்கிட்டு நம்ம மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. அப்படியே அடுத்ததாக பார்க்குறதுண்ணே மாருதி ரிட்ஸ்ண்ணே, 2010 மாடல், 2 ஓனர்ண்ணே, விஎக்ஸ் ஐட்டுண்ணே, பெட்ரோல் வேரியன்ட்டு, விஎக்ஸில் ஏபிஎஸ் வர டைப்புங்கண்ணே. 92,000 கிலோமீட்டர் ஓடி வண்டி நல்லா இருக்குங்கண்ணே. ஃப்ரெண்டு 2 டயர் புதுசாக போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. வண்டி ஓவராலாக ரொம்ப லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குண்ணே. வண்டியில் எந்த விதமான வேலையும் கிடையாது, பெட்ரோல் வண்டிங்கண்ணே. ஃப்ரெண்டு 2 டயருமே ஒரு 60-70% இருக்குண்ணே. அதாவது 4 டயருமே ஆவரேஜாக ஒரே கண்டிஷனில் தானே இருக்குது. யோகாமா டயர் போட்டிருக்காங்க. இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குண்ணே. 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துருங்கண்ணே. இன்டீரியர் நல்லா இருக்கு, வாசனையுமே நல்லா இருக்கு. அப்படின்னா ரெடி டு யூஸ்ல தான் இருந்தது. ஆனால் இப்போ கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்த வண்டி தான், கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்த வண்டி தான். நம்ம இப்போ அதான் சொல்கிறேன், இந்த ஒரு 4 நாள் கேப்பில் தான் உங்கள் வீடியோக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பர்ண்ணே. ஆமாண்ணே, வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்கண்ணே. பெட்ரோல் வேரியன்ட்டு ஒரு மிடில் பட்ஜெட்டில் ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லா உந்த வண்டிங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,10,000 கேட்குறோன்னா விலை ஃபைனல் கிடையாதுங்கண்ணே. வண்டி நேராக வாங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணால் பண்ணிக்கலாம்ண்ணே. இந்த வண்டி கொஞ்சம் லோன் பண்ணுறது சிரமங்கண்ணே, லோக்கல் ஃபைனான்ஸில் முடிஞ்சால் வாங்கி கொடுத்து. அடுத்ததாக பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டீசலுங்கண்ணே. முன்னாடி பார்த்த வண்டி பெட்ரோல் ஆட்டோமேட்டிக், இது டீசல்ண்ணே. 13 சிங்கிள் ஓனருங்கண்ணே. 1,46,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 1,35,000 வரைக்கும் ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 4 டயரில் 2 டயர் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க, பின்னாடி இருக்க டயர் கண்டிஷன் இருக்குங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,80,000 கேட்குறாங்கண்ணே. கஸ்டமரோட சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ₹1 நம்ம முன்பணமாக கையில் வாங்கிட்டு மீதி லோன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணே. வாங்கினே வண்டி இன்டீரியர் பார்ப்போம். வண்டி ஃப்ரெண்டு 2 டயருமே புதுசாக இருக்குங்கண்ணே. பின்னாடி இருக்க டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குங்கண்ணே. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் கம்பெனி சீட் கவர்ஸில் இருக்குண்ணே. சீட் கவர்ஸ் எதுவும் அவங்க இன்னும் போடலை. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங், இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துருங்கண்ணே. ஏர் பேக் வராது, இது எஸ் வேரியண்ட்டுனால ஏர் பேக் வராது. மற்ற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்குங்கண்ணே. வண்டி ரொம்ப வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் மேஜர் வேலைகள் எதுவும் கிடையாதுண்ணே. வண்டி நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் தான் இருக்கும், மேஜராக எதுவும் இருக்காதுங்கண்ணே. இதுவுமே கஸ்டமர் ரன்னிங்கில் இருந்த வண்டி தான். நம்ம ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் அவங்கள்ட்ட நம்ம வாங்கிட்டு வந்தோம், ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான் இது. தேடியாளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இந்த கலரை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. இந்த வண்டி 2013 மாடல்னு சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. சென்னை அட்ரஸ்னா ஆனால் அவங்க புதுக்கோட்டையில் தான் ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 3,80,000. இந்த வண்டிக்கு நம்ம ஒரு ₹3 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலானே. ஒரு ₹1 80 நம்ம கையில் வாங்கிட்டு மீதி லோன் பண்ணி கொடுத்துலானே. நன்றி. அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோங்கண்ணே. 7 சீட்டுண்ணே. 5 சீட்டர் ஆக்சுவலாக பின்னாடி சீட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. 2014-15 ரெஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணே. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே. வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்கண்ணே. இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50% இருக்குண்ணே. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குண்ணே. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வண்டி ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்குண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,25,000. கஸ்டமரோட சிபில் நல்லா இருந்துச்சுன்னா மினிமம் நம்ம ஒரு 3 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 25 ரூபா மட்டும் கையில் வாங்கி நம்ம மீதி லோன் பண்ணி கொடுத்துடலாம். அவங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து நம்ம இதை லோன் பண்ணுறது இருக்குண்ணே. 25,000 இருந்தாலே போதுமானது. அதாவது அவங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா வெறும் 25,000 வாங்கிட்டு 3 லட்ச ரூபா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. வண்டி ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. வாங்கின வண்டி அப்படி இன்டீரியர் பார்க்கலாம்.
உள்ள பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. முன்னாடி ஏசி வந்துடும், பின்னாடி 2 சின்ன ஃபேனு, எல்லாமே வண்டி ஒரு வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா. வெறும் 52,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேஜர் ரஸ்டிங் அந்த மாதிரி எதுவுமே வண்டியில் கிடையாது. ஈக்கோனாலே கொஞ்சம் ரஸ்டிங் இருக்கும், பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்கண்ணா. ஏசி போடக்கூடாதுன்னு ஃபேன் வச்சிருக்காங்களா எப்படி? ஆனால் அப்படி இல்லை, அந்த ஏசி எஃபெக்ட் பின்னாடி வராது, அதனால ஃபேன் வச்சிருக்காங்க. ஏசி நல்ல கூலிங் இருக்குது, ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை 3,25,000 தானே. வெறும் 25,000 கொடுத்தா 3 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வந்து நேராக பார்த்தா முடிஞ்சளவுக்கு நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாண்ணே. ஆனால் அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஃபேபியாங்கண்ணே, பெட்ரோல் வேரியன்ட்டு. இது ஆல்ரெடி ஒரு பசங்க வச்சிருந்த வண்டி தான். நல்ல ஸ்போர்ட்ஸ் டைப்பில் ஆல்ட்ரு பண்ணி சைலன்சர் எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ் டைப்பில் போட்டிருக்காங்க. இங்கே மாதிரி கலக்கலன்னு சவுண்டு. வண்டி ஃபுல்லாகவே எல்லாமே இப்போ பெயிண்டிங் எல்லாம் இப்போ நியூவாக பண்ணியிருக்காங்க. 4 டயரில் 2 டயர் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க, 2 டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்குண்ணா. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட்டுங்கன்னா வண்டி மற்றபடி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 1,95,000. இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அப்படிங்கனால இதுக்கு லோன் கிடைக்கிது கொஞ்சம் சிரமங்கண்ணா. 1,95 ஃபிக்சர் கிடையாதுண்ணா. நேராக வாங்க, நம்ம எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணி கொடுத்துருண்ணே. வாங்கின இன்டீரியர் பார்க்கலாம். இல்லை லெதர் சீட் கவர்ஸு, சைடில் டோர் பேடில் லெதர் எல்லாமே நல்லா குட் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்டு 2 பவர் விண்டோ வந்துருங்கண்ணா. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருமானே? ஆனால் இதில் அது வராதுங்கண்ணா. 2011 மாடலுங்கிறதுனால வராது, லேட்டஸ்ட்டில் வந்துடும். இந்த வண்டியுடைய சவுண்டை காமிப்போமாண்ணே. இந்த மாதிரி இந்த வண்டியோட சவுண்ட் பண்ணிடலாம், பார்த்துடலாண்ணே. அட்டகாசம். ஓகே. ஆனால் ஓவரால் அவுட்லுக் இன்டீரியர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சைலன்ஸோட சவுண்டும் பார்த்துருப்பீங்க. வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை 1,95,000. ஃபிக்ஸர் கிடையாது, நேராக வாங்க, முடிஞ்சளவு கம்மி பண்ணி. ஆனால் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட்டில் ஸ்பார்க்குங்கண்ணே. 2013 மாடல், 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணே. புதுக்கோட்டை நம்பர் வண்டி. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குண்ணே. பாடி அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்குது. 4 டயரில் 2 டயர் புதுசு, 2 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்கண்ணே. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்துடும், ஏசி, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் எல்லாமே வந்துருங்கண்ணே. லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன வண்டி தேடி இருக்கிறது ரொம்ப நல்ல வண்டிங்கண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 1,55,000 கேட்குறாங்கன்னா. விலை ஃபிக்சர் கிடையாதுங்கண்ணே. எவ்வளோ முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணே. வாங்கின வண்டி இன்டீரியர் அவுட்லுக் பார்க்கலாம். இதுக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியுமாண்ணே? நான் இதுக்கு ஃபைனான்ஸ் வாய்ப்பு கம்மிண்ணே. பட் ஆனால் 4 பவர் விண்டோ வந்துடுது. ஆனால் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானே. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் ரிமோட் வந்துடும், எல்லாமே வண்டி நல்லாயிருக்கும். மியூசிக் சிஸ்டம் வெளியே போட்டிருக்காங்க. அதற்கு இன்டீரியர் சீட் கவர்ஸில் ஃப்ளோர் மேட் எல்லாமே வண்டி நல்லா எக்ஸலன்ட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணே. ஓனர் மட்டும்தான் 3, மற்றபடி வண்டி ரொம்ப கண்டிஷன் இருக்குது. மாடல் உங்களுக்கு லேட்டஸ்ட் 2013 மாடலு. இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 தான் எஃப்சி வரும். வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. பெட்ரோல் தான், பியூர் பெட்ரோல் வண்டிங்கண்ணே. இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை 1,55,000. விலை ஃபைனல் ஃபிக்சர் கிடையாது, எவ்வளோ முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2016 ஒரே ஓனர்னா, புண்டோ, ஃபியட் புண்டோ. ஆனால் இந்த வண்டியோட அவுட்லுக் அப்படியே பாருங்கள். 16ங்கிறதுனால நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராட்ச் இருக்குண்ணே. அதுக்கு தகுந்த விலையில் நம்ம கொடுத்துடலாண்ணே. டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குண்ணே. வாங்க இன்டீரியர் பார்ப்போம் வாங்க. எல்லாம் கம்பெனி நல்லா இருக்குல்ல. கம்பெனி சீட் கவர் தானே, பக்காவாக இருக்குண்ணே வண்டி. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். கிலோவும் 1 லட்சம் தானே ஓடி இருக்கு வண்டி. பெட்ரோல் வண்டின்றதுனால தைரியமாக எடுக்கலாம். இந்த வண்டி தானே ஸ்விஃப்ட்லாம் வருது பெட்ரோல், இது டீசல்லாம். ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு ஃபியட் இன்ஜின் தான், அதுதான் இப்போ மாறுது எல்லாத்துலேயுமே நம்ம ஓடுறது. ஆமாம், பார்த்துங்க. ஒரிஜினல் சீட் கவர் தானே இது? ஒரிஜினல் சீட் கவர் தானே, பரவாயில்ல. இது வந்து உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் மஸ்ட்டாக பண்ணிக்கணுண்ணே. புக்கு கையில் கொடுக்க மாட்டோம், நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. புக்கை கண்ணில் காட்டுவோம், இப்படி பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் பண்ணிங்கனாக்கா நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் நான் புக்கு மாற்றி நான் கொடுத்துருவேன் நான் கண்டிப்பாக. ஆனால் இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். வாங்க நேரில் வாங்க, வண்டியை பாருங்கள், ஓட்டி பாருங்கள், மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இது டாடா விஸ்டா 2011 2 ஓனர்னா, விஎக்ஸ் டைப்பு. இன்ஜின் ஏசி எல்லாம் நல்லாயிருக்கும். 2 டயர் பூசு போட்டிருக்காங்க, 2 டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். இது பேக் வைப்பர்லேருந்து எல்லாமே வந்துடும்ண்ணே. வாங்க இன்டீரியர் அப்படியே பாருங்கள். 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு. ஒரு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஏசிலாம் நல்லா இருக்குண்ணே வண்டி. ஏன் வாசனை நல்லா இருக்கு? ஏன் இந்த வண்டி ரன்னிங்காக இருந்துச்சா? ரன்னிங் ஆயிருக்குண்ணே, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும்ண்ணே. உங்களுக்கு 1:30 ஓடி இருக்கு. சரிங்கண்ணே. வண்டி அங்கங்கே சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் இருக்குண்ணே வண்டியில். இருக்கத்தான் செய்யுது. இருக்கு.
எதுவும் சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணி கொடுப்போம். அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம ரேட்டில் ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேண்ணே. எவ்வளோண்ணே இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,65,000 ஃபிக்ஸட் கிடையாது. 1,60 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துலாம் நம்ம. வண்டி 2010 i20 டீசல் 3 ஓனர் ஆயிடுச்சுண்ணா. இது வண்டி இதுவும் டாப் மாடல் தான், அஸ்டா. டயர் கண்டிஷன் எல்லாம் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி இன்ஜின் நல்லா இருக்குண்ணே. இன்ஜின் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும். மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஓகேண்ணே. ஏர் பேகு, ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அப்போ போட்ட வண்டி சிஆர்டிஐ இன்ஜின் வரும் அதில். எவ்வளோண்ணே கேட்குறீங்க? இது வண்டி வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துடலாண்ணே. ஓகேண்ணே. இது வந்து ஃபினான்ஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ரெடி கேஷ் தான். 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் இது 1 ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட்னா. அது 2011 3 ஓனர்ண்ணே. CR4 இன்ஜினு. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்துடலாம். டயர்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷன் தான் இருக்கும். இன்டீரியர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ண்ணே உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு 85,000 ஃபைனலாக கொடுத்துடலாம். ஓகேண்ணே. அதே மாதிரி இது 2010 3 ஓனர்ண்ணே. ஓகேண்ணே. இது 4 டயர் பூசு போட்டிருக்காங்க. இது வந்து DI இன்ஜின் தான், CR4 கிடையாது. வண்டி இன்ஜின் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கில் இல்லை. அதுக்கு தகுந்த விலையில நம்ம கொடுத்துடலாம். 1 லட்ச ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டி உங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் இது ஃபினான்ஸ் பண்ண முடியாது, ரெடி கேஷ் பண்ணிக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2005 FC 27 வரையும் இருக்குது. 2 ஓனர்ண்ணே. இது டீசல் தான். லோ பட்ஜெட்னு சொல்லலாம்ல. உங்களுக்கு இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்கள் வண்டி பாருங்க. வண்டி டயர் கண்டிஷனும் வந்து ஒரு 10,000-15,000 கிலோமீட்டர் தாராளமாக ஓடும். சின்ன சின்ன ரஸ்ட் டென்ட்டு இதெல்லாம் இருக்கும். லோ பட்ஜெட்டில் இருக்காமலாம் இருக்காது. ஆமாண்ணே. நம்ம லோ பட்ஜெட்டை விடக்கூடாதுங்கிறதுனால லோ பட்ஜெட்டும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. நிச்சயமா. இது வந்து உங்களுக்கு ஃபைனலாக ஒரு 75,000 ரேஞ்சுக்கு கொடுத்துடலாண்ணே. நேரில் வந்து பாருங்க. வந்து பிடிச்சிருந்தாக்கா ஓட்டி பாருங்க. அதுக்கப்புறம் விலை கூட பேசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மி. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. ஆனால் நம்ம வீடியோ போட்டு ஒரு 6 நாள் கூட ஆகலைண்ணே. 6 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் சேல்ஸ் ஆனதுக்கு மக்கள் தான் காரணம். நிச்சயமா. மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோண்ணே. அதே மாதிரி உங்களுக்கும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணட்டும். வல்லத்தில் நாங்கள் வந்து சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு வீடியோ போட்டாங்க. அதுவே எங்களுக்கு நல்ல ரீச்சாக இருந்துச்சு. அது அப்படியே மறந்துடுச்சு. காலப்போக்கில் மறந்து இடத்த மாற்றினோடனே நாங்கள் அப்படியே வியாபாரத்தில் அப்படியே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கூப்பிடல. இப்போ திடீர்னு ஞாபகம் வந்து அண்ணனை கூப்பிட்டோம். கூப்பிட்ட ஸ்பீடுக்கு உடனே அண்ணன் நாங்கள் வரோண்ணே என்னண்ணே அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க. இது 2வது வீடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அந்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணனுடைய வெற்றி சுடர் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ணி கொடுக்க முடியுமோ நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். லோன் ஆப்ஷன் வேணும்னாக்கா லோன் ஆப்ஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப நன்றிண்ணா.